let us welcome our senior pastor, Brother Sunny. Hallelujah. கரங்களை தட்டி நாம் நம்முடைய மூத்த சகோதரை வரவேற்கலாம். Greetings to all in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். It's a great joy to be in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். All glory, honor and praise to the only living God, the Lord Jesus Christ. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவருக்கே எல்லா துதிகளும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. Wonderful songs. அருமையான பாடல்கள். You all sang very well. நல்லா பாடுனீங்க நீங்கெல்லாம். And the organist played very well. கீபோர்டு ப்ளே பண்ண பிள்ளை நல்லா ப்ளே பண்ணாங்க. May God bless everyone. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Because you are special. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are special. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நானா விசேஷம் அப்படின்னு உங்க பார்வை இருக்கு. Yes, I am special. Amen. என்கிட்ட என்ன விசேஷம் இல்ல, நீங்க விசேஷித்தமானவர்கள். Because I am a child of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். I am washed by the precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். Wonderful worship. நல்ல அருமையான ஆராதனை. The Lord was glorified and praised. கர்த்தர் மகிமைப்பட்டார், கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படப்பட்டார். Because he dwells in worship and praise. ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். He is a God of praise. அவர் துதிகளின் தேவன். It's a sweet aroma for him. நம்முடைய செலுத்துகிற துதியானது கர்த்தருக்கு தூப வர்க்கமாக எழும்புகிறது. Were you blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா இந்த காலை வேளை? Were you blessed? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Amen. ஆமென். Because we are righteous in Christ Jesus. ஏனால் கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். We are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Wonderful testimonies. அருமையான சாட்சி. Praise God for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 100 KD with God. தேவனோடு இருக்கிற 100 கேடி and 1000 KD without God. தேவன் இல்லாத 1000 கேடி. Choose this day. எது உங்களுக்கு வேணும்? Whom you will serve. யாரை சேவிப்பீர்கள்? Joshua said, யோசுவா சொன்னான், me and my house, நானும் என் வீட்டாருமோ என்றால் I will. கர்த்தரையே சேவிப்பேன். Hallelujah. அல்லேலூயா. Imagine at that time when he said, the whole people of Israel were away from the Lord. அந்த சத்தியத்தை அவன் சொன்ன பொழுது, அந்த விசுவாசத்தை அவன் அறிக்கை செய்த பொழுது, இஸ்ரவேல் கோத்திரத்தாரெல்லாம் தேவனை விட்டு விலகி போயிருந்தாங்க. I don't know about you, but me and my house we will serve the Lord. எனக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க எனக்கு தெரியாது, ஆனா நானும் என் குடும்பம் கர்த்தரை சேவிப்போம். Will you serve him? நீங்க சேவிப்பீங்களா? Will you serve him? நீங்க ஆண்டவரை சேவிப்பீங்களா? Yes, I will serve. நான் சேவிப்பேன். Amen. ஆமென். அல்லேலூயா. Because you are all evangelists. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சுவிசேஷகர்களாக இருக்கிறீர்கள். Once we accept the Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு தரம் நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, the only work that Jesus gave us is going to all the world and preach the gospel. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி சுவிசேஷத்தை சொல்லுங்கள். So we are all evangelists. நம்ம எல்லாரும் சுவிசேஷர்களாக இருக்கிறோம். We have to tell the good news about the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து சொல்ல வேண்டும். Amen. Hallelujah. அல்லேலூயா. You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are faithful in Christ Jesus. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். God has blessed you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Anybody without job? யாராவது வேலை இல்லாம இருக்கிறீங்களா இங்க? Amen. Hallelujah. அல்லேலூயா. 6 months before, you are all sitting in the front of the chair. 6 மாசம் முன்னாடி நம்ம சேர்ல முன்னாடி இப்படி உட்கார்ந்தோம் ஆவலோடு. Now relaxed. ஆனா இப்போ 6 மாசம் ஆயிடுச்சு. Serve the Lord with gladness. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். Come before his presence with singing. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள பாடலோடு வாங்க. Knowing that he is God. அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. He is from everlasting to everlasting. அவர் சதா காலங்களும் இருக்கிறவர். He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். He will watch over you. அவர் உங்களை பாதுகாப்பார். Seek his kingdom first. அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். Everything will be added unto you. பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Amen. Hallelujah. அல்லேலூயா. Search the scripture. வேத வாக்கியங்களை தேடுங்கள். As you search for treasure. நீங்க பொக்கிஷத்தை எப்படி தேடுவீங்களோ அது போல வேதத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தேடுங்கள். And God will give you the wisdom. கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற ஞானத்தை கொடுப்பார். Read more, pray more. அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக வேதத்தை வாசியுங்கள். 2 weeks I took a decision to see the reels. நான் 2 வாரம் நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். இவர் ரீல் பாப்பாரு, அதை 2 வாரமா நிறுத்திட்டாரு. இல்ல நான் பார்க்கணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். பார்க்கணும். he decided to see the reels too. Continuous reel. அது எப்படி தான் இருக்கு பார்க்கலாம்.
After the second week, ரெண்டாவது வாரம் வந்துச்சு. the word of God little diminished. நான் அப்ப பார்த்தேன் கர்த்தருடைய வசனம் கொஞ்சமா என் வாழ்க்கையிலிருந்து மங்க ஆரம்பித்தது. How the technology has taken over our mind. இந்த அதிநவீனமான தொழில்நுட்பமானது எப்படி நம்முடைய சிந்தையை கட்டி விடுகிறது. It is conquering our heart also now. அந்த அதிநவீனமான அந்த காரியங்கள் நம்ம இருதயத்தையும் என்ன பண்ணுது, மேற்கொள்ளுகிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. The word of God is supposed to stay in the tablet of our mind and tablet of our heart. கர்த்தருடைய சத்தியமானது நம்முடைய இருதயத்தின் பலகையிலும் சிந்தையின் பலகையிலும் தங்கியிருக்கும்படி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. Then after 2 weeks I stopped. அடுத்து 2 வாரம் கழிச்சு நிறுத்திட்டோம். All those important messages in the reels are still there. ஆனா நான் அந்த ரீல் பார்க்கறத நிறுத்தி விட்டேன். ஆனா எதெல்லாம் நான் பார்த்தேனோ அதெல்லாம் இன்னும் என் சிந்தையில் இருக்கிறது. There were some scientific reels also. அறிவியல் பூர்வமான அந்த ரீல்ஸும் அதுல இருந்தது. It takes 23.45 or 53 hours for one revolution of the earth, right? ஒரு நாள் ஆகுதுங்க அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு. Mars takes 58 days. மார்ஸினுடைய அந்த கோளமானது 58 நாட்கள் ஆகிறது. Jupiter takes 245 days. ஜூபிட்டர் என்ற கோளம் என்றது 245 நாட்கள் ஆகிறது. Then my mind raced back to a verse which says a day in a court is like 1000 years. ஆனா ஒரு வசனமானது என்னுடைய சிந்தையில தோன்றினது, அவருடைய பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் 1000 நாட்களை பார்க்கிலும் நல்லது. So from that height where God is seated on the throne, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், when he sees the earth, அவர் பூமியை பார்க்கிறார். probably ஒருவேளை a day in a court is like 1000 years. அவருடைய ஆலயத்தில் இருப்பது 1000 நாட்களுக்கு சமானம். We don't know. நமக்கு தெரியாது. But as we saw in the worship time, we'll see him face to face. நம்ம ஆராதனையில பார்த்த பொழுது அவரை முகமுகமாக நாம் ஒரு நாள் தரிசிப்போம். In part. இப்பொழுது குறைவாக நான் அறிந்திருக்கிறேன். 1 Corinthians 30. Now I know in part. குறைவாக நான் அறிந்திருக்கிறேன். And when I see him, ஆனால் முழுமையானது நிறைவானது வெளிப்படும் போதோ I'll know him fully well. முழுமையாக நான் அவரை அறிந்து கொள்வேன். Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. இதுதான் அங்க சத்தம் கேட்க போகுது. This is what we are going to hear in heaven. So practice it now on this earth. இப்போவே நீங்க முயற்சி பண்ணுங்க. Amen. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Because this is our secret. இதுதான் நம்முடைய ரகசியம். For the kingdom of Christ in this world. இந்த பூமியிலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த ரகசியம் இதுதாங்க. The more praise the Lord, hallelujah we say, the more problems are solved. எவ்வளவாக நீங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களோ அவர்களாக உங்களுடைய பிரச்சனை அமிழ்ந்து போகும். No matter you may be in any situation. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி. No matter you'll be in any circumstance. எந்த சூழ்நிலையில நீ கட்டப்பட்டிருந்தாலும் சரி. Look unto the Lord God Almighty. சர்வவல்ல தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். He is there for you. அவர் உங்களுக்காக இருக்கிறார். Talk to your father and mother. உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. Talk to your brother and sister. உங்கள் நண்பர்கள்ட்ட சகோதர சகோதரிட்ட பேசுங்க. Even though they may not talk to you. அவங்க உங்ககிட்ட பேசினாலும் நீங்க பேசுங்க. But go talk to them. நீங்க போய் பேசணும். Open the door for them. அவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு வாசலை திறங்க. Keep the door open. உங்க வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். Neighbors, friends, enemies and duty peers. நம்முடைய அயலார், நம்முடைய சிநேகிதர், நண்பர்கள் எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ண வாசலை திறந்து வைக்கணும். No matter what trouble you are undergoing. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. Now that we all got the jobs, நம்ம எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. we all got the salaries. சம்பளம் வந்துடுச்சு. Many of you would have taken loans. நிறைய பேர் லோன் வேற எடுத்துட்டோம். You may have some responsibilities to take care of. இப்போ நம்ம செய்ய வேண்டிய குடும்பத்துக்கான கடமைகள் அநேகம் உண்டு. And that's another start of a trouble. அது அடுத்த தொல்லை. When things are going good, எல்லாம் நல்லா நடக்குது. thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When things are not going good, காரியங்கள் சரியா நடக்கல வாழ்க்கையில, thank God. அதுக்கும் ஸ்தோத்திரம் Pray செலுத்துங்க. for your children. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. It will be well with you. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். May God bless each one of you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. As we go into this world, நம்ம இந்த உலகத்துல போகும்பொழுது let us travel with our Lord Jesus Christ. நம்ம இயேசுவை கூட சேர்த்து கொண்டு நடக்கிறவர்களாக இருப்போம். The topic for today is இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு cross over. கடந்து செல்லுங்கள். Cross over. கடந்து செல்லு. It is according to a gospel, a parable where Jesus said a reality.
ஒரு குறிப்பிட்ட இந்த சுவிசேஷத்துல இயேசு ஒரு நிஜமான ஒரு காரியத்தை சொல்லுகிறதனுடைய அடிப்படையிலிருந்து இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். From Matthew chapter 14 verse 22 to 36. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 லிருந்து 36 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் It is found in the three books, Matthew, Mark and Luke. அந்த மூன்று சுவிசேஷங்களிலும் இந்த குறிப்பிட்ட இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about the disciples and Jesus traveling in the Sea of Galilee. கலிலேயா கடலிலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடந்து செல்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த குறிப்பிட்ட வசனம் பேசுகிறது. And suddenly a storm came உடனே ஒரு புயல் அடிக்கிறது. and they were afraid. அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். But Jesus was sleeping. ஆனால் இயேசுவோ படவிலே படுத்திருக்கிறார். They were afraid அவர்கள் பயந்தார்கள். and then they called to Jesus. பின்பு பயந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். And Jesus woke up. இயேசு எழுந்து He said, "Peace be still. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. Peace be still to the waters." அலையை பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். And the waves ebbed. அப்பொழுது அலைகள் அமிழ்ந்து போனது. And then safely the boat came to the shore. அப்பொழுது அந்த படகானது சமாதானமாய் கரையிலே சேர்ந்தது. Fear பயம், of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயம். They thought that Sea of Galilee was treacherous and creatures were there. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கலிலேயா கடலானது மிகவும் பயங்கரமான ஒரு கடலாக அவ்வப்போது அலைகளினாலும் அலைகழிக்கத்தக்கதான ஒரு கடலாக இருந்தது. The disciples were fishermen. அந்த சீஷர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். They knew the sea. அவர்கள் கடலினுடைய தன்மையை நன்றாக அறிந்திருந்தவர்கள். But yet, why were they afraid? ஆனாலும் ஏன் அவர்கள் பயந்தார்கள்? Fishermen needs to swim, right? மீனவர்கள் நீந்த தெரிந்தவர்கள். Usually in the aircraft seat number 13 and 14 row, where the emergency door is there, they will ask one question. அந்த நம்ம ஃப்ளைட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 13 நம்பர் 14 நம்பர் பார்க்கலாம் எக்ஸிட் இருக்கும். அங்க நம்ம உட்காரும்போது அந்த அம்மா வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. Can you help the other passengers? மற்றவங்க தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? The prerequisite swimming. முதலாவது காரியம் என்னன்னா தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் நீந்த தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். So this is what was the state of the disciples. அந்த சீஷர்களுடைய நிலைமை அப்படியேதாக தான் இருந்தது. They knew the swimming part, they knew the water. அவர்கள் கடலின் தன்மையை அறிந்திருந்தார்கள், நீந்த தெரிந்தவர்களாக இருந்தார்கள். But they were afraid. ஆனாலும் பயந்தார்கள். We have everything. நமக்கும் எல்லாம் இருக்கிறது. Yet many times we are afraid. ஆனாலும் அநேக நேரங்களிலே கலங்கி போகிறோம். Fear grips us. பயமானது நம்மை கட்டி விடுகிறது. But for a child of God, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ there is no fear. பயம் இல்லை. There is no depression. நமக்கு மன அழுத்தம் இல்லை. It is what I bring the depression upon myself. நான் எனக்குத்தானே மன அழுத்தத்தை வர வைத்துக் கொள்கிறேன். That's why the word of God said, I've set the Lord always before me, because he is at my right hand, I will not be moved. அப்படியாக அதனால் தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என் முன்பாக நான் வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. God is our refuge and strength. கர்த்தரே நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய பலனுமாக இருக்கிறார். God is our refuge and strength. கர்த்தரே நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய பலனுமாக இருக்கிறார். Because of his unfailing love towards us. அவருடைய மாறாத அன்பினால நம்ம நிலைத்து இருக்க முடியும். God is good. கர்த்தர் நல்லவர். And his mercy endures forever. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. Now God had to deal in a mysterious way with his disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களோடு வித்தியாசமான முறையில அவர்களோடு இடைபட விரும்பினார். And that's how the disciples were taught. அப்படியாகத்தான் அந்த சீஷர்கள் இயேசுவினால கற்பிக்கப்பட்டார்கள். Jesus was with his disciples now. இயேசு தன்னுடைய சீஷர்களோடு இந்த குறிப்பிட்ட நேரத்திலே இருக்கிறார். Jesus was healing the sick. இயேசு பிணியாளிகளை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Healing the lame and the deaf and the blind. முடவர்களையும் குருடர்களையும் சப்பானிகளையும் இயேசு தொட்டு சுகமாக்கி And கொண்டிருக்கிறார். the disciples saw. சீஷர்கள் பார்க்கிறார்கள். And they believed. விசுவாசித்தார்கள். With 50% 50% விசுவாசித்தாங்க இயேசுவை. They did not fully trust him more. முழுவதுமாக அவரை விசுவாசிக்க கூடாமல் போயிற்று. And that is what was building in them up the fear. அப்படியாகத்தான் அவர்களுக்குள்ளாக அந்த பயம் இருந்தது. They were afraid of the Romans. ரோமருடைய சாம்ராஜ்யத்தின் ஆளுகை குறித்து பயந்தார்கள். But also with Jesus Christ. ஆனாலும் இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க.
one foot with the Romans, ஒரு காலிலே அந்த ரோமபுரியினுடைய ராஜ்யத்துக்கு கீழாக பயந்திருந்தாங்க. on the other foot you are the son of the living God. முன்னோரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை பார்த்து நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்றாங்க. You have the words of eternal life. நீரே நித்திய ஜீவனுடைய வார்த்தையை கொண்டிருக்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். He is seeing the deaf being healed. அவர்கள் பார்க்கறாங்க செவிடர்களும் குருடர்களும் He is சுகமடைகிறார்கள். seeing the demons going out of people. அவன் பார்க்கிறான் பிசாசு பிடித்தவன் அதில் பிசாசு விரட்டப்பட்டு சுகமடைகிறதை பார்க்கிறான். And now Jesus is like a good shepherd. இப்பொழுது இயேசு அவர்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். God in his wisdom knew the time frame for Jesus to work on this earth. பிதாவாகிய தேவன் இயேசு இந்த பூமியிலே எந்த நாட்களிலே செயல்பட வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்திருந்தார். Now we know that 3.5 years. நமக்கு இப்போது புரியுது 3.5 வருடம் ஆண்டவர் பூமியிலே ஊழியம் செய்தார். But Jesus was always communicating with his Father. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு எப்பொழுதும் உரையாடி கொண்டிருந்தார். Now he's turning his attention from the land miracles. இப்பொழுது அவர் பூமியின் தரையின் மேல் செய்த அந்த அற்புதங்களை விட்டு இப்பொழுது He is taking them to the nature miracles. இயற்கையின் மேல் அவருக்குள்ள அதிகாரம், அவர் மேல் இருக்கிற ஆளுகை குறித்ததான அற்புதங்களை காண்பிப்பதற்காக சீஷர்களுக்கு எடுத்து செல்கிறார். This is the first time he's leading them in the sea. இது முதல் முறையாக இயேசு தன்னுடைய சீஷர்களை அந்த கடலின் மேல் நடத்துகிறார். He is watching what's going to happen with his disciples. அந்த சீஷர்கள் என்ன செய்ய போறாங்கன்றதை பார்க்க அவர் ஆவலாக இருந்தார். We have accepted the Lord Jesus Christ and we are going into a life with Jesus Christ. நாம் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில நாம் முன்னாக சென்று கொண்டிருக்கிறோம். How are we facing the trials, temptations? நம்முடைய வாழ்க்கையில வருகிற புயல்களை எப்படி சாதிக்கிறோம்? How are we facing or dealing with these issues? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் புயல் போல வரும்போது எப்படி நம்ம இதை கையாளுகிறோம்? Some may have, some may not have. We can expect not to have also in the future. சில பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வரவதாக இருக்கலாம். But the life in Christ Jesus is persecution, trials and suffering. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்வானது போராட்டம் நிறைந்த வாழ்வாக, துன்புறுத்தல் நிறைந்த வாழ்வாக இருக்கும். But Jesus said, I am there with you. ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன். I will not leave you comfortless. நான் உன்னை ஆதரவற்றவனாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I watch over you in all these situations. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் So சொல்லுகிறார். we have a hope and assurance. நமக்கு ஒரு நம்பிக்கையும் திடனும் இயேசுவின் மேல் இருக்கிறது. And that's what we have learned now, but at that day on that particular time disciples didn't know about it. இதை நாம் கற்றுக்கொள்கிறோம், இப்போது நமக்கு தெளிவாக புரியுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே சீஷர்களுக்கு அது புரிந்திருக்கவில்லை. And that is what Job also writes. அதை தான் யோபும் எழுதுகிறார். He is writing, when he established the forces of the wind. அவர் இந்த புயலினுடைய தொடக்கத்தை ஊற்றை அவர் ஏற்படுத்தின பொழுது And measured out the waters. அவர் பூமியினுடைய தண்ணீர்களை எல்லாம், சமுத்திரத்தின் தண்ணீர்களை அளவிட்ட பொழுது, This is the power of God holding over the nature. இதுதான் தேவன் இயற்கையின் மேல் கொண்டிருக்கிற வல்லமை. So from the land miracles, அந்த தரையின் மேல் செய்த அந்த அற்புதங்கள் முடிந்து விட்டது. Jesus is turning the attention towards the nature miracles. இப்பொழுது இயற்கையிலே தேவனுடைய வல்லமை செயல்பாடுகளை குறித்த அந்த அதிசயங்களை காண்பிக்கும்படி சீஷர்களை கொண்டு செல்கிறார். David also understood this. தாவீதும் இதை புரிந்தவனாக இருந்தான். When you read 107 Psalm, it is written very clearly about the water forces. சங்கீதம் 107 சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது தண்ணீரினுடைய வல்லமை குறித்து தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். And that is how the Lord Jesus Christ is taking us also amidst storm. அப்படியாகத்தான் தேவனும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் வழியாக இயேசு நடத்தி செல்கிறார். Imagine 1 year before you got a job but no salary yet. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வருஷம் முன்னாடி சம்பளம் இல்லாம இருந்துச்சு, வேலை இல்லாம இருந்துச்சு. Then you got a job but they delayed, they fixed you here and there. அதுக்கு பின்பாக வேலை கிடைத்தது, தாமதமாகி விட்டது, இங்க அங்க போட்டாங்க. And then they gave you good hostel. நல்ல ஒரு இடங்கள் கொடுத்தாங்க. And then there were infights also, I heard. அப்போ அங்கேயும் வந்து பிரச்சனை இருந்தது. People were not happy. ஜனங்க சந்தோஷமா இல்ல. But we prayed that God will give you peace. நாங்க ஜெபித்தோம், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும்படிக்கு. Then God gave a good hospital, good hostel. கர்த்தர் நல்ல வேலை செய்யறதுக்கு நல்ல ஹாஸ்டல் கொடுத்தாரு, நல்ல ஹாஸ்டல் கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு.
This all we also faced. நாங்க கூட எங்க வாழ்க்கையில இதெல்லாம் சந்தித்தோம். But then when we trusted in the Lord fully, ஆனா ஆண்டவரை முழுமையாக நாங்கள் விசுவாசித்த பொழுது now how you are sitting comfortable, இப்ப எப்படி நம்ம விசாலமாக உட்கார்ந்து இருக்கிறோம்? trust in the Lord. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாருங்கள். He will never leave you nor forsake you. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. He is your strength on the right and the left. உங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவரே பலனாக இருக்கிறார். When 1,000 shall fall on your right and 10,000 at your right hand, it will not come nigh thee. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. And that's the secret of this life here on this earth. இந்த வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ரகசியம் இதுதான். Set the Lord always before you. உங்களுக்கு முன்பாக தேவனை வைத்து விடுங்கள். Read the Bible and pray. ஜெபித்து கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள். May this word go into our heart and mind. இந்த கர்த்தருடைய வசனமானது உங்களுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஊற குத்துவதாக. Because Jesus is always with us. ஏனென்றால் இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். He is always with us in the trouble also. நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிரச்சனையின் ஊடாக நம்ம போகும்போதும் இயேசு நம்மோடு இருக்கிறார். Jesus wanted to teach the disciples the covenant of God. இயேசு இந்த சீஷர்களுக்கு தேவனுடைய உடன்படிக்கைகளை கற்றுக் கொடுக்க விரும்பினார். Step by step he wanted to show throughout the Old Testament to this people of Israel and to you and me how God has given the power. படிப்படியாக இந்த பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் இயேசு கற்பித்தார். How he has given the strength to trust in him at all times. எப்படி அவரை நம்புவதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறார். The Adamic covenant was fill the earth and subdue everything. தேவன் ஆதாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை என்னென்றால் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். It was for the water creatures. அது தண்ணீரிலே இருக்கிற ஜந்துக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. That was the first covenant for the water creatures. தண்ணீரிலே இருக்கிற ஜந்துக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கட்டளை. The land animals and the birds of the sky. பூமியில வாழ்கிற ஜந்துக்களும் வானத்தின் பறவைகளும். And the second one, and he told them to rule over it. பின்பாக சொல்லுகிறார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். To rule over it. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். And the most important was he was happy. அதுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நன்றாக இருக்குது என்று சொன்னார். God blessed man to be happy. கர்த்தர் மனிதன் சந்தோஷமாக இருக்கும்படி அவனை ஆசீர்வதித்தார். Fill, subdue and rule. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் பெருகுங்கள் என்று சொன்னார். Then for Noah, ஆனால் நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை என்னவென்றால் after the great flood, அந்த ஜலப்பிரயத்துக்கு பின்பாக தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். here there is a change. இங்கு ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. With fear and dread you rule this earth. நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த பூமியை ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். Same creatures of the water, அதே பூமியினுடைய ஜந்துக்கள் தான், and birds of the sky. நிலத்தில் இருக்கிற ஜந்துக்கள் தான், வானத்தின் பறவைகள் தான். But see how it turned from happiness to fear. எப்படி சந்தோஷத்திலிருந்து பயமாக காரியங்கள் மாறிவிட்டது. Because God was vexed when he made man. ஏனென்றால் மனிதன் செய்கிற அந்த பாவத்தை எல்லாம் பார்த்து தேவன் மனம் கசந்தார். That's why he allowed the flood to destroy but the 8 people. ஆகையால் தான் தேவன் இந்த முழு உலகத்தையும் ஜலப்பிரயத்தை கொண்டு அழித்தார், 8 பேரை மாத்திரம் காத்தார். That was fear and fill. Then he turned to Abraham. He thought of having a family for him. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்த பொழுது ஒரு குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். He gave a promise of land and name. அந்த ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தனுடைய உள்நோக்கம் என்னவென்றால் நிலத்தின் மேல் ஆசீர்வாதம், சந்ததியின் மேல் ஆசீர்வாதம். Then when Moses came, மோசே வந்தார். it was the father-son relationship. மோசே வந்தபோது தகப்பன் மகன் என்ற அந்த உறவுக்குள்ளாக தேவன் ஜனங்களை கொண்டு வர முயற்சித்தார். All throughout the Old Testament, God was like a father to the son of people of Israel. அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்களானால் தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு தகப்பனாக இருந்தார். And that is how David also cries out to his God. அப்படியாக தான் தாவீதும் தன்னுடைய தேவனிடத்தில் கதறுகிறான். Psalm 77 if you read, சங்கீதம் 77 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் couple of verses which is very interesting. 2 வசனம் ரொம்ப அருமையான வசனங்களை நாம் பார்க்கிறோம். 77:13 to 20.
13 20 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, Your ways, O God, are holy. ஆண்டவரே உம்முடைய வழிகள் பரிசுத்தமானது. What God is so great as our God? தேவனே உமக்கு சமமான தேவன் யார்? You are the God who performs miracles. நீரே அற்புதங்களை செய்கிற தேவன். You display your power among the people. உம்முடைய வல்லமையை ஜனங்களுக்கு முன்பாக நீ ஆளுகை செய்தீர். With your mighty arm, you redeemed your people. உம்முடைய சர்வ வல்லம புயத்தினாலே உம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டீர். The descendants of Jacob and Joseph. யாக்கோபும் யோசேப்பின் சந்ததியை மீட்டுக் கொண்டீர். The waters saw you, O God. ஜலங்கள் உம்மை கண்டது. The waters saw you. தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. And wreathed. ஆழங்களும் கலங்கினது. It wreathed means the waters were afraid of Jesus. அந்த தண்ணீர்லாம் இயேசுவை பார்த்து பயந்தது என்று சொல்லி வேதம் Water சொல்லுது. has life, okay? அந்த தண்ணிக்கு ஜீவன் உண்டு. And when the creator is telling something, அந்த சிருஷ்டிகர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது it listens, அது கேட்கிறது, it obeys. அது கீழ்ப்படுகிறது. But for this man, ஆனா மனுஷன் கீழ்ப்படுகிறது இல்ல. என்ன செய்யணும் பாத்தீங்களா? என்னண்ணா, என்ன தம்பி, என்ன அக்கா தங்கச்சி, இந்த மனுஷன் என்ன மனுஷன், பொல்லாத மனுஷன் இல்லையா? The sun moon stands still when it stills. It's அந்த still staying. சூரியனும் சந்திரனும் அசையாதே என்று தேவன் சொல்லும் பொழுது அப்படியே நிற்கிறது. They are functioning. அது தொடர்ந்து கிரியை நடப்பித்துக் David கொண்டிருக்கிறது. is worshipping in the last 47, 48, 49, 50 Psalms. Worship about creation. இந்த சங்கீதம் 47, 48, 49 பாத்தீங்கன்னா அதுல என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாம் தேவனை எப்படி ஸ்தோத்தரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Creation, worship your God. கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறது, ஆராதனை செய்கிறது. The dust is still alive. இந்த பூமியில் இருக்கிற துகள்கள் கூட ஜீவன் இருக்கிறது. At the smell of water, the seed grows. அந்த தண்ணீரினுடைய வாசனையில இந்த விதையானது முளைக்கிறது. The clouds poured down water. அந்த மேகமானது தண்ணீரை பொழிகிறது. The skies resounded with thunder. அந்த வானங்களானது இடி முழக்கத்தினால் முழல்கிறது. And that is how the Lord walks over this water. அப்படியாக தான் தேவன் இந்த தண்ணீரின் மேல் நடக்கிறவராக இருக்கிறார். And Jesus comes in the New Testament. இயேசு இந்த புதிய ஏற்பாட்டில் வருகிறார். And this passage that we read, இப்ப வாசித்த அந்த வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? Jesus calms the storm. இயேசு கடலை அமைதிப்படுத்தினார். This is what he taught the people of Israel, the disciples. அதுதான் தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு போதித்தார். This is what he is teaching us. இதைதான் இயேசு நமக்கும் போதிக்கிறார். If you believe in the Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களானால், if you accept him as the Lord and Savior, அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், all these promises are ours now. எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடையவைகள். We have the power. நமக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. All it needs is faith. நமக்கு வல்லமை உண்டு. அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு என்ன வேணுங்க? விசுவாசம் வேணும். Keep the faith on. உங்களோட விசுவாசம் எப்போதும் உயிரோடு இருக்கட்டும். Try in faith. விசுவாசத்தினாலே முயற்சி செய்யுங்கள். Anything you want in Jesus' name, ask God in Jesus' name. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனிடத்தில் கேளுங்கள். And go do it in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அதை செய்யுங்கள். You may not have resources, உங்களுக்கு அதை செய்வதற்கான பலன் இல்லாமல் இருக்கலாம், பொருட்கள் இல்லாமல் but it இருக்கலாம். has come in your spirit and mind and heart. ஆனால் அது உங்க ஆவியிலே வருமே. ஆனால் Lord, can I ஆண்டவரே go and do it? ஆண்டவரே இதை நான் செய்யலாமா என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்கள். Don't see your dinar, how much balance we have. எத்தனை கேடு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. Trust in the Creator. சிருஷ்டிகர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். Take that step. அந்த விசுவாசத்திலே படி எடுத்து வையுங்கள். All we have taught in this technological world is how much I have, with that I will go and do it. நம்ம இந்த அதிநவீன உலகத்துல, விஞ்ஞான உலகத்துல என்ன கற்றுக்கொண்டங்க? இவ்வளவு காசு இருக்குது, இதை வைத்து இதுதான் பண்ண முடியும்னு கற்றுக்கொண்டோம். But the Bible is still teaching. ஆனா வேதமானது இன்றும் நமக்கு போதிக்கிறது. We walk by faith. நாம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். So choice is ours. இதனுடைய சாய்ஸ் உங்க கையில் இருக்குதுங்க. Choice is ours. இந்த சாய்ஸ் உங்களுடையது. 100 KD with Jesus Christ. இயேசுவோடு 100 கேடியோடு இருக்கிற சம்பளம், and 1000 KD without Jesus. 1000 கேடி. ஆனா அந்த வாழ்க்கையில தேவனே இல்ல. Guaranteed with this 100 KD love, joy and peace. இந்த 100 கேடி இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், சாந்தி இருக்கும். And not like the scrolling. This thumb is very fast, no? இந்த கட்டவல் ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அது ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போகணும்.
It is not like that with the word of God. ஆனா கர்த்தருடைய வசனம் அப்படி அல்ல. It's the hare and the tortoise story. இது முயலுக்கும் அந்த ஆமைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டப்பந்தயம். Slow and steady wins the race. அல்லேலூயா. எவ்வளவு தாமதமாக மெதுவா இருக்காங்க அவங்க ஜெயிப்பாங்க. My time is not God's time. என்னுடைய காலம் தேவனுடைய காலம் அல்ல. God's time is my time. ஆனா தேவனுடைய காலம் என்னுடைய காலம். Once I know that it is, his time, நான் அவருடைய காலத்துல இருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்வேனானால் nobody can take the love and joy from me. என்னிடத்தில் இருக்கிற அவருடைய அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. Once you get it, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு விட்டால் be selfish. அது நீங்க என்ன பண்ணுங்க, செல்ஃபிஷா இருங்க. I'm bold to say, நான் தைரியமாக சொல்லுகிறேன், don't share with your people around. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு கிட்ட கொடுத்துறாதீங்க. No, கொடுங்க first. கொடுங்க. But if they don't reciprocate, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் then it's a choice to be selfish. அதுக்கு பின்பாக நீங்க செல்ஃபிஷா இருக்குது நல்லது. Do not give this joy to anybody. இந்த சந்தோஷத்தை வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. First share, but second time don't share if they don't reciprocate. முதல் முறை அவங்களுக்கு தெளிவாய் சொல்லுங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொடுக்காதீங்க. Because it took pain for you to get that from the Lord Jesus. ஏன்னா இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். You worked hard. நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கீங்க. Your husband may be good. உங்க கணவர் நல்லவராக இருக்கலாம். But if he is not reading the Bible and praying, அவர் பைபிள் படிக்க மாட்டாரு, ப்ரே பண்ண மாட்டாரு. தெய்வமே, don't be like this. அவரை பார்த்து வந்து தெய்வமேன்னு சொல்லாதீங்க. He is there upon the, தெய்வம் மேல இருக்கிறாரு. and he is in my heart. நம்ம இருதயத்தில் இருக்கிறாரு. Colossians chapter 3, he is in my heart in faith. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்திலே வாசமா இருக்கிறார். Do not give it to your wife. உங்க மனைவி கொடுத்துறாதீங்க. Be careful, bring her also to the Lord. அவங்களையும் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாங்க. Everyone must come to the Lord. எல்லாரும் தேவனுக்குள்ள வரணும். But that place, ஆனா தேவனுக்கு உண்டான அந்த ஸ்தானம் Mary did not give to Martha. மரியாள் மார்த்தாளுக்கு கொடுக்கவில்லை. Peter did not give to his brother. பேதுரு தன்னுடைய சகோதரனாக அந்திரேயுக்கு கொடுக்கவில்லை. Andrew was also with the 12 disciples. அந்திரேயும் இருந்தாருங்க. But on you I will build the church. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேதுரை பார்த்து உண்மையிலே என் சபையை கட்டுவேன். And he denied. ஆனா அவனே என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை மறுதலித்து விட்டான். Can you imagine? கொஞ்சம் யோசித்து பாருங்க. But the Lord is very nice. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். What he has planned in your life, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ he will come behind you. அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்காக உங்க பின்னாடியே வருவார். Because you have accepted him as the Lord and Savior. ஏனென்றால் நீங்கள் அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். We are betrayers and deniers. நம்ம மறுதலிக்கிறவர்களும் காட்டிக் கொடுக்கிறவர்களுமாக இருக்கிறோம். But Jesus will never betray you nor deny you. ஆனால் இயேசுவோ நம்மை காட்டிக் கொடுப்பதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. Those who have accepted the Lord, did he ever betray you? இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, எப்பாவது அவர் உங்களை காட்டிக் கொடுத்திருக்கிறாரா? Did he leave you? உங்களை எப்பாவது கைவிட்டு இருக்கிறாரா? The deal விட்டது மாதிரி பண்ணிருக்காரா? No, he will never do that. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. If we go away from him, he will be silent. நம்ம அவரை விட்டு தூர போகும்போது அவர் அமைதியாகி விடுவார். May we understand the love and the hand of God in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பும் அவருடைய கரம் எப்படி கிரியை செய்யுது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. Two important school of thoughts. First, the storm. முதலாவது இந்த ரெண்டு சத்தியத்தை இந்த காலை வேளை தியானிக்க போகிறோம். புயல். Second one is the solace. இரண்டாவது அந்த புயலுக்கு அப்புறம் வருகிற அமைதல். The calm where Jesus has given to us. இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அமைதல். Imagine the horrific moment in the sea. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடல் கொந்தளிக்குது, படகு ஆடி தத்தளிக்கிறது. They were the greatest fishermen. அவர்கள் அந்த காலகட்டத்தில் கை தேர்ந்த மீனவர்களாக இருந்தாங்க. All the boats will be empty during some lean patch of fishing. அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் படகுல எல்லாம் மீன் இல்லாம இருக்கும், வெறுமையா இருக்கும். But Peter's boat will be full of fishes. ஆனா பேதுருடைய படகு மட்டும் மீன்கள் நிறைந்த படகாக இருக்கும். He was very talented. ஏனென்றால் அவன் நல்ல புத்திசாலியாக இருந்தான். We have read about Peter. He is like Mundrikutta, right? Always on the front. சோ பேதுரு எப்பொழுதுமே முன்பாக சென்று செயல்படுகிறவனாக இருந்தான். He will always go first. எல்லாத்துலயும் முதலாவது செல்வான். அடியும் வாங்குவான், ஏசும் வாங்குவான். He takes the beating also, he takes the rebuke also from the Lord. One time Jesus said, "அப்பாலே போ சாத்தானே." ஒரு வாட்டி இயேசு அவனையே பார்த்து சொல்றாரு, நீ get thee behind me Satan. Can you imagine?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. Tomorrow is going to be on him, the church is building. அவன் மேல் சபை கட்டப்பட போகிறது. But Jesus was very straight. ஆனா இயேசு நேராக பேசுகிறவராக He இருந்தார். never compromised. அவர் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் செய்கிறவர் அல்ல. He is not like அந்த சும்மா வீண் பேச்சுக்கெல்லாம் அசைறதுக்கு. He is not a person who goes with compromises. So horrible moments was there on the boat. அந்த படகுல அந்த தத்தளித்த பொழுது அந்த காட்சி மிகவும் கொடுமையாக இருந்தது. They were being hit by the waves. அந்த அலைகள் வந்து அந்த படகை அடிக்கிறது. Many times our life also suddenly something pops up. நம்முடைய வாழ்க்கை படகையும் அநேக நேரத்துல சில அலைகள் வந்து அடிக்கும். Jesus is fast asleep. இயேசு அந்த படவிலே அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். Many times I used to wonder the noise of the waves of the water. நான் நிறைய நேரம் யோசிப்பேன் அந்த கடல் அலையினுடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும். And he is fast asleep. ஆனாலும் ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிறாரே. He is enjoying that அந்த தாலாட்டு மாதிரி இருக்கு. அந்த படகு தத்தளிக்கிறது அவர் குழந்தை தொட்டில போட்டு தாளாட்டுறது போல இருந்திருக்குமோ. He was 100% man also. ஏனென்றால் அவர் தேவன் மாத்திரமல்ல 100% மனிதராகவும் பூமியில நடந்தார். And on the top the disciples are rowing and tying the sail and trying to hold the boat, throw the anchor down to keep the boat stable. அந்த படகை எப்படியாவது ஸ்டேபிளா வைக்கின்றதுக்காக அவங்க என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள். But Jesus was fast asleep. ஆனால் இயேசு நித்திரையாக இருந்தார். Even in our storms, our trouble, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அலைகள் வருது, புயல்கள் வருது. know for sure Jesus is already there with us. இயேசு நம்ம கூட இருக்கிறார். அதை நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. God hears his children's cry. இயேசு தன்னுடைய பிள்ளையினுடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. No place for trouble for me. அல்லேலூயா. There is no place of trouble for me. அதனால என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு இடமில்லை. Jesus said there is trouble for you. இயேசு சொல்கிறார் உனக்கு பிரச்சனை இருக்குது. Because Jesus will take away all my troubles. ஏனென்றால் இயேசு என்னுடைய எல்லா பிரச்சனையும் எடுத்து விடுவார். So why should I trouble myself? ஏன் அதனால என்னுடைய அந்த ட்ரபிளை நான் எடுத்துக்கொள்ளணும்? See, it takes a lot of experience and maturity to understand this. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு வாழ்க்கையிலே அனுபவப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். Don't go and fix your issues. நீங்களே போய் அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. First pray to your Lord. முதலாவது ஜெபிங்க ஆண்டவரிடத்துல. Lord, I don't know what to do with this. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில ஆண்டவரே எந்த பக்கம் திரும்பினாலும் அடி ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே. Please help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Then don't immediately call. Hello brother, sister. See, this is all my problems. Wait. உடனே போன் எடுத்து உங்க நண்பர்களுக்கோ பாஸ்டர்களுக்கோ கால் பண்ணாதீங்க. காத்திருங்க. The Lord, the Spirit of God has taken your request and given to the Lord Jesus Christ, who is mourning on behalf of you with God. ஏற்கனவே நமக்குள் ஆவியானவர் நம்முடைய பிரச்சனை எடுத்து இயேசுவின் மூலமாக தேவனுக்கு ஏற்கனவே கொடுத்தாயிற்று. They know the remedy. They know what's going to happen to you. அவர்களுக்கு நன்றாக அறிந்திருக்கிறார்கள் நமக்கு என்ன நடக்க போகுது இந்த சூழ்நிலையில. The answer has to come down, right? ஆனாலும் பதில் வரணும் இல்லையா கீழே. Until that time we have to wait. அந்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். It's not like the reel. அது நம்ம ரீல் போடுறோம் இல்லையா, அது இல்ல. It's not like the mobile. மொபைல் போல அல்ல. Wait and see that the Lord is good. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை காத்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். Blessed is the man who trusts in you. அவரை நம்பி இருக்கிற மனிதன் பாக்கியவான். And that is how the Lord works in our lives. அப்படியாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிப்பார். There will be trouble. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். But we rejoice in tribulation. ஆனா அந்த பிரச்சனைகளிலும் நாம் களி கூற வேண்டும். We joy in our situations. நாம் எல்லா சூழ்நிலையிலும் களி கூறுகளாக இருக்க வேண்டும். In his presence. அவருடைய சமூகத்திலே கலிகுருளாக இருக்க வேண்டும். When we are in the storm, நாம் அந்த புயல் மத்தியில இருக்கும் பொழுது know that you are already in his presence. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம ஏற்கனவே அவர் பிரசன்னத்தில் இருக்கிறோம். You may be anointed. நீங்க ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். You may be called by the Lord. தேவனால அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். There will be suffering also. ஆனாலும் உங்களுக்கும் என்ன இருக்குது, பாடுகள் உண்டு. There will be storm. புயல்கள் உண்டு. How the smooth stones you find in the riverbed? எப்படி அந்த நதியினுடைய ஆழத்துல அந்த நல்ல அழகான கூழாங்கற்களை பார்க்கிறோம். Many years it is rolled over, rubbed and crushed with other stones, and that's how it become very soft. அந்த கூழாங்கல் வந்து அவ்வளோ மெதுவாக இருக்குதுன்னா அத்தனை வருஷம் அது மேல உரசல் அலசல் எல்லாம் அடைபட்டு அது அருமையான கூழாங்கல்லாக மாறிவிட்டு இருக்கிறது. How the rough diamond becomes the smoothest diamond. எப்படி அந்த பட்டை தீட்டப்பட்ட வைரமானது மாறி விடுகிறது அது போல இருக்கும். That's how he is making us strong, firm and determined
and a vessel useful for the master. அப்படியாக தான் தேவன் நம்மை தைரியம் உள்ளவர்களாக திடம் உள்ளவர்களாக அவருடைய கரத்திலே இருக்கிற உபயோகமுள்ள பாத்திரமாக வணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. Jesus helps us with the storm. இயேசு நாம் புயல்கள் வழியாக கடந்து கொண்டு போகும்போது நமக்கு உதவி செய்கிறார். All we need to do is நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? stay in the word of God. கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருங்கள். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the storm will lead to sin, problem and depression, and it may cause many suicidal issues also. இந்த புயலின் நிமித்தம் வருகிற பயமானது நமக்குள்ளாக மன அழுத்தத்தை கொடுக்குது, டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுக்குது. சில வேளையில நம்மை நாமே மாய்த்து கொள்ளுகிற அந்த எண்ணங்களை நமக்கு தருகிறது. For many there is a ceiling over their head. நம்ம அநேகருடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் அளவு என்று நம்ம வைத்திருக்கிறோம். If we do not have the Lord Jesus Christ with us, நம்முடைய ஆண்டவராக இயேசுவை வாழ்க்கையில கொண்டிரலாவிட்டால் நமக்கு இதுதான் அளவு என்று நம்முடைய வாழ்க்கை நின்றுவிடும். but when we have the Lord God Almighty with us, ஆனா நம்முடைய சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும் பொழுது we will go beyond the sky. நம்ம வானத்துக்கு அப்பாலே செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். Storm, problem, trouble will not touch us. அல்லேலூயா. புயலின் பிரச்சனையோ கடலின் பிரச்சனையோ நம்மை தொட முடியாது. Because we are washed by His precious blood. ஏனென்றால் நம்மளுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். They have to cross over, touching us through the Father, Son and the Holy Spirit. ஏன்னா எந்த பிரச்சனை நம்மளை தொட வந்தாலும் அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கடந்து தான் நம்மளை வந்து தொடணும். The word will protect us. வார்த்தையானது நம்மை பாதுகாக்கும். And the second one is the Holy Spirit. இரண்டாவது ஆவியானவர். The word and the Spirit will go together. ஏன்னா ஆவியானவரும் வார்த்தையும் ஒன்றாக செயல்படுவார்கள். Because Jesus has sacrificed His life for us. ஏனென்றால் இயேசு தம்முடைய வாழ்க்கையை நமக்காக பலி கொடுத்திருக்கிறார். And the fourth one is the prayer. நான்காவது ஜெபம். Prayer is very important. நம்முடைய ஜெபமானது மிக முக்கியமானது. First pray what happened in your years before you accepted the Lord Jesus Christ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அதை குறித்து ஜெபம் பண்ணுங்க. Remember and pray. அதை ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. Then read the word of God and ask forgiveness. அப்போ வார்த்தையை படித்து கடந்த கால வாழ்க்கையின் காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. Many thoughts will flow over our mind like a bubble. நம்ம அந்த கடந்த கால வாழ்க்கையை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது அந்த தண்ணீர்ல வருகிற அந்த முட்டையை போல நிறைய நினைவுகள் நமக்கு வரும். At that time go and read the verse. அந்த நேரத்துல போய் வசனத்தை வாசிங்க. It may not be relevant. அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற போல அந்த வார்த்தை இருக்காது. But read the word of God. ஆனா வசனத்தை வாசிங்க. Each verses will subdue all these old issues. ஒவ்வொரு வசனமும் பழைய காலத்தின் காரியங்களை அப்படியே அமிழ்த்தி போட்டுவிடும். But don't bring it back every time. ஆனா திரும்ப அதை கொண்டு வராதீங்க. Like the cow eats the cud, no? எப்படி மாடானது அசை போடுகிறதோ மறுபடியும் பழைய வாழ்க்கை குறித்து அசை போடாதீர்கள். Because some old life issues are like pleasure. ஆனா சில கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்கள் இப்போ யோசித்தாலும் ரொம்ப அழகா இருக்கும். Many don't leave that area. ஆனா நிறைய பேர் அதை விட்டு விடுவது இல்லை. Don't hold these areas. அதை விட்டு விடுங்கள். Jesus will come behind that. ஏன்னா எதை நீங்க பிடித்து கொண்டிருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி தான் இயேசு வருவார். And you will not grow also because of that. அந்த பிடித்து கொண்டிருக்கிறீங்களா, அதை எவ்வளவு நாள் நீங்க பிடிச்சு கொண்டிருக்கீங்களோ அவ்வளவு நாள் வளர போறது இல்லை. Then we can sing all to Jesus I surrender. அப்ப இது மாதிரி பாட்டெல்லாம் பாடினா வேலைக்காகாது. My pleasure is you Jesus. என்னுடைய களிப்பு இயேசு நீராக. Turn your pleasure towards Jesus. உங்களுடைய அந்த களிப்பை இயேசு பட்சமாக திருப்புங்கள். Let the word be of preeminence. வார்த்தை உங்கள் வாழ்க்கையில முதன்மையாக இருக்கட்டும். The third point is this too shall pass away. மூன்றாவது, இதுவும் கடந்து போகும். God knows the end from the beginning. கர்த்தர் அந்தத்தை ஆதியிலிருந்தே அறிந்திருக்கிறார். So when you are undergoing any situation, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்குமானால் know that my Lord knows that what's going to happen to me. நல்ல ஞாபகம் வச்சுங்க, என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் ஆகாது. He will never deny me or betray me. அவர் என்னை காட்டி கொடுப்பதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. He will take hold of me and protect me. அவர் என்னை பாதுகாப்பார், என்னை பிரித்து எடுப்பார். Jesus knew the storm is coming. இயேசுக்கு புயல் வரப்போகுதுன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். Anything that is coming to us, God knows is coming. என் வாழ்க்கையில புயல்கள் வருவதற்கு முன்பாகவே தேவன் அறிவார். அல்லேலூயா. All he waits to see how my son and my daughter is behaving in this situation. அவர் என்ன பண்றாராம், அந்த புயல் வரும்போது இவன் என்ன பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பார்க்கறாராம். When a situation comes,
அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது we have a backup plan. நம்ம ஏற்கனவே என்ன பண்றோம், ஜெனரேட்டர் போட்டு ஒரு பேக்கப் பிளான் வச்சிடறோம். All that thing what we used to do before the experience will come out with full force. அப்படி வாழ்க்கையில புது பிரச்சனை நாம் சந்திக்கும் பொழுது, வாழ்க்கையில முன்னாடி நம்ம எப்படி பிரச்சனைகளை சாதித்தோம், அந்த அனுபவங்களை வைத்து இந்த புது பிரச்சனையை சாதிக்க மேற்கொள்ள நம்ம முயற்சி செய்கிறோம். We go back to the Old Testament believer. நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே பழைய ஏற்பாட்டு விசுவாசி போல மாறி விடுகிறோம். Eye for eye, கண்ணுக்கு கண், tooth for tooth, பல்லுக்கு பல், life for life. ஜீவனுக்கு ஜீவன் என்று மாறி விடுகிறோம். இது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க பாருங்க. இப்படி பண்ணுங்களேன், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆமென், ஹல்லேலூயா. But I tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், all the characters in the Bible had the same problem. வேதத்துல படிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு மனுஷன் தாவீது, மோசே, இவங்களுக்கு எல்லாம் கூட பிரச்சனை இருந்தது. But what they did was, அவர்கள் செய்தது என்ன, when it came, அந்த அலைகள் வந்தபோது they ran away. அவர்கள் ஓடி போனார்கள். They went to the rock. கண்மலையாகிய தேவனை நோக்கி ஓடி போனார்கள். They looked up to the rock, the Lord Jesus Christ. கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். This problem is coming. The people are troubling me. And they are disturbing me. They are causing harm for me. ஆண்டவரே, இந்த பிரச்சனை வருது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க ஆண்டவரே, ரொம்ப பிரச்சனை பண்றான் ஆண்டவரே. And God saves them mysteriously. ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை காப்பாற்றுகிறார். This too shall pass. இதுவும் கடந்து போகும். If the people of Israel would have known that there is a Red Sea in front of them, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம கடந்து போற பாதையில செங்கடல் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, God tells you only little. கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. He will show you. கொஞ்சம் தான் காமிப்பாரு. He will not hide anything from his prophets. தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் கர்த்தர் ஒன்றும் செய்வதில்லை. He will always tell to the children of God. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் முதலாவது சொல்லுவார். See, when you read the word of God, God always tells. நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். He wants to be with us. அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். He wants to tell you the secrets of the deep things of God. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய ஆழங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். All it needs is a receptive heart and mind. தேவையெல்லாம் என்னது, கேட்கிற தன்மையுடைய காதுகளும் ஏற்றுக்கொள்கிற இருதயமும். So if God would have told, okay, I'm going to take you out of the land of Egypt and then there will be a Red Sea, the people would have gone back to Egypt. ஒருவேளை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு சொல்றாருன்னு வச்சுங்களேன், நான் இந்த தேசத்திலிருந்து உன்னை கொண்டு போக போறேன், வழியில செங்கடல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஜனங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த எகிப்து தேசத்தை விட்டுட்டு புறப்பட்டே இருக்க மாட்டாங்க. தமிழ்ல நல்லா இருக்கு, கானானும் மண்ணாங்கட்டியும். அப்படிதானே? I'm sorry, but I think I'm very clear. This is what is happening to us many times. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரத்துல சந்திக்கிற காரியங்கள். We need to take that rigid step. நம்ம தைரியமாக அந்த படி எடுத்து வைப்பது முக்கியம். Whatever may be, oh Lord, என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, you are taking care of me. நீர் என்னை பார்த்துக் கொள்வீர். I will not go back. நான் திரும்ப போக மாட்டேன். I know these things will pass by. ஆண்டவரே, இந்த காரியங்கள் சீக்கிரம் கடந்து போகும் ஆண்டவரே. Whatever is troubling me will pass by. என்னை துன்பப்படுத்துகிற, எனக்கு தொல்லை கொடுக்கிற எல்லா காரியங்களும் கடந்து போகும் ஆண்டவரே. Jesus said it's new every morning. வேதம் வசனம் அவருடைய கிருபை ஒவ்வொரு காலையும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலையும் புதிதான இரக்கங்களை கொடுப்பேன். கர்த்தருடைய பிரசன்னத்திலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக இருங்க. Even at home be in his presence. நீங்க வீட்ல இருக்கும்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்க கற்றுக்கொள்ளுங்க. You can check the mobile also, no problem. மொபைல் பாருங்க, நோ ப்ராப்ளம். You have to answer them also, right? ஏன்னா கால் வந்தா ஆன்சர் பண்ணணும் இல்லையா? But always stay in the presence of Lord. ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருங்க. When you are with your family members, stay in the presence of God. நீங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருங்க. Wait for opportunities to share the love of Jesus Christ. அந்த ஃபேமிலியோடு இருக்கும்போது கூட கர்த்தருடைய அன்பை எடுத்து காட்டுவதற்கான சந்தர்ப்பங்களை பாருங்க. There will be infights also, right, brothers, sisters. நம்ம வீட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சகோதர சகோதரியோட சண்டை வரும். Yeah, husband, wife, father, mother, all these things are happening in the family. ஃபேமிலில நடக்கும் இல்லையா அதெல்லாம்? But stay in the presence of God. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல இருங்க. But you don't talk. ஆனா நீங்க பேசாதீங்க. You be quiet. நீங்க அமைதலா இருங்க. In quietness is my confidence. அமைதலா இருக்கிற வேளையில தான் அது எனக்கு பலனாக மாறும். When I am weak, நான் பலவீனப்படும் பொழுது then I am strong. பின்பு நான் பலன் அடைகிறேன். Because the Holy Spirit is in me. ஏனென்றால் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். Listen to the voice of the Holy Spirit. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க பழகிக் கொள்ளுங்க. He will tell, talk now. அவர் பேசு என்று சொல்லும்போது பேசுங்க. He will give you words. என்ன பேசணும்ன்றதுக்கான வார்த்தையும் அவர் கொடுப்பார். Many times you say, அநேக நேரத்துல ஆவியானவர் சொல்லுவாரு, வாயை மூடிட்டு இருப்பா. don't talk. பேசாத.
Go there. Don't go there. அங்க போங்க இங்க போங்க ஆவியானவர் சொல்லுவார். When you are in His presence, these all things will happen. அவருடைய சமூகத்துல நீங்க இருக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. When we are with the friends around, நம்ம நண்பர்களோடு இருக்கும் பொழுது be in the presence of God. அப்போ அவருடைய பிரசன்னத்தில் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. Stay there with them. அவங்களோடு இருங்க. Their soul is important to you. அவங்களுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். But be careful. Psalm 1:1. சங்கீதம் 1:1 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Yeah, blessed is the man who walketh not, seateth not, and standeth not. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராம இருக்கணும். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. This is the secret. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். No coarse language or vain talk in your mouth. நம்முடைய வாயிலிருந்து பொல்லாத சம்பாஷணைகளும் கேடுள்ள வார்த்தைகளும் வரக்கூடாது. How can sweet water and salt water come out from the same turuthi, right? எப்படி தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே ஊற்றிலிருந்து வரும்? We cannot. நம்ம முடியாது. We have to take a decision. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். போங்க பிரதர், நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு, this is our time now. சில பேர் நம்ம சொல்லுவோம், வயசானவங்க சொல்லுவாங்க, இவர் மேல வயசானவங்க சொல்லுவாங்க, இது உங்க டைம் பிரதர், நான் என்ஜாய் பண்றேன். Amen. Hallelujah. Hallelujah. You never grow old. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் ஒருபோதும் வயது ஆவது When இல்லை. you read the Bible, ஆமென். your skin will glow. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரமானது ஜொலிக்கும். When you read in the Proverbs, நீதிமொழிகள் சொல்லுகிறது, the arrogant and the wicked will have a rough face. அந்த கடினமான இருதயம் உள்ளவனும் திமிர்வாதம் உள்ளவனுடைய முகம் எப்படின்னா இறுக இருக்கும். Our faces are like Moses' face. ஆனா நம்முடைய முகங்கள் எல்லாம் மோசேவை போல பிரகாசிக்கிற முகங்களா இருக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Be happy. Be rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. The storm will pass away. இந்த புயல் கடந்து போய்விடும். God will deliver us. கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. God will deliver us. கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. Because He is with us. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். Because Jesus, when He was on this earth, அவர் பூமியில இருக்கும் பொழுது, when He was on this boat, அவர் அந்த படகுல இருக்கும்போது, He was man and God. அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதராகவும் இருந்தார். He was man and God. அவர் மனிதராகவும் இருந்தார், தேவனாகவும் இருந்தார். As a man, He was sleeping in the boat. மனிதராக அவர் படகிலே தூங்கி கொண்டிருந்தார். As God, ஆனால் தேவனாக, as divinity, தெய்வத்துவம் உள்ளவராக He neither sleeps nor slumbers. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. He ஹல்லேலூயா. watches over you. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். As a man, He ate bread and fish. மனிதராக அவர் அப்பத்தையும் மீனையும் உண்டார். As God, He was the bread of life. ஆனால் தேவனாக அவரே ஜீவ அப்பமாக இருந்தார். Hallelujah. Praise the Lord. ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. As man, He wept. மனிதனாக அவர் கண்ணீர் விட்டார். As God, He washes away all your tears. தேவனாக அவர் நம்ம கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். As man, He wept for Lazarus. மனிதராக அவர் மரித்து போன லாசருக்காக கண்ணீர் விட்டார். As God, He stood at Lazarus' tomb and said, Lazarus, come out. தேவனாக லாசருவின் கல்லறையின் முன்னாக நின்று, லாசருவே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். Whom do you serve? யாரை நீங்கள் Who is சேவிக்கிறீர்கள்? your God? உங்கள் தேவன் யார்? In the invitation of marriage in Canaan, அந்த கானா ஊரின் கல்யாணத்துக்கு இயேசுவுக்கும் அவர் சீஷர்களுக்கும் அழைப்பு வந்தது. He was a man, He went with the invitation. மனிதராக அவர் அந்த திருமணத்துக்கு கடந்து சென்றார். As God, He changed the water into wine. தேவனாக அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். As a man, He died. மனிதராக அவர் மரித்தார். And He rose again on the third day as God. மூன்றாவது நாள் தேவனாக அவர் உயிர்த்தெழுந்தார். Many, they say, there were other people also who died and rose again. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் கூட செத்துட்டு உயிரோட வந்திருக்காங்க. Elijah lifted that, Elisha lifted that small boy who died. எலியாவும் எலிசாவும் அந்த சின்ன செத்து போன அந்த சின்ன குழந்தைகளை வந்து உயிர்ப்பிக்கிறாங்க. The New Testament also, the son of Nain, the widow of Nain. புது ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், நாயின் பட்டணத்தில் இருக்கிற விதவையினுடைய அந்த மகனை இயேசு உயிர்ப்பிக்கிறார். What's the great deal about Jesus இது என்ன ஒரு பெரிய அற்புதம், இயேசு உயிரோடு எழுந்திருப்பது. Because God is alive. ஏனென்றால் தேவன் உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Holy Spirit is alive. ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். They have life on their own. அவர்கள் ஜீவன் உடையவர்களாக இருக்கிறார்கள். And that's how Jesus, when He died as a man, அப்படியாகத்தான் இயேசு மனிதனாக மரித்த பொழுது He rose again Himself. அவர் தானாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. And the most important thing why Jesus is the greatest
on this earth was, ஏன் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்களுடைய மிக சிறந்தவராக இருக்கிறார் என்றால், he lived as a man on this earth, அவர் பூமியில மனிதராக வாழ்ந்து but he went into the Father's presence as the first fruit. Amen. அவர் பிதாவினுடைய ஸ்தானத்துக்குள்ளாக முதற்கனியாக அவர் எழுந்து சென்றார். Amen சொல்லுங்க. அல்லேலூயா, Hallelujah சொல்லுங்க. அல்லேலூயா, Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. அவர் முன்னோடியா இருக்கார். அவர் நமக்கு he is the author of our salvation. He is the author who entered into the presence of God. அவர் பிதாவினுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து He is சென்றார். the first fruit. அவரே முதற்கனி. And then we will follow. அவர் எப்படி உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்துல போனாரோ அதே போல நாமும் ஒரு நாள் போவோம். அல்லேலூயா. That's why it's different. அதுதான் வித்தியாசம். That's why it's different. அதுதான் வித்தியாசங்க. He went as a man to the marriage of Canaan. மனிதராக அவர் கானாவூரின் கல்யாணத்துக்கு சென்றார். And then we as God we will eat in his marriage with us. அவருடைய பந்தியில அந்த நாளிலே தேவனாக அவர் அமர்ந்து நாம் அவரோடு பந்தி இருப்போம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. The second point is the solace. இரண்டாவது அமைதல். Jesus was sleeping on the boat. இயேசு படவிலே உறங்கிக் கொண்டிருந்தார். Wake him up. அவரை எழுப்பினார்கள். They tried all their stunts, the disciples. என்னெல்லாம் பண்ண முடியுமோ படகை சாந்தம் படுத்துறதுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் வேலைக்காகல. We are also doing like that. நம்முடைய நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்றோம். They would have called, Peter would have called Andrew, John would have called James. They would have consulted with each other. பேதுரு அந்திரேயை அழைத்திருக்கலாம், அந்திரேயு இவனை அழைத்திருக்கலாம். அவங்க எல்லாம் பேசி எப்படிப்பா அதை சால்வ் பண்ணலாம். We also will call our friends, right? நாமும் நம்ம நிறைய நேரத்துல பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறோம், ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுறோம். Wake up Jesus. இப்போ என்ன பண்றாங்க? இயேசு எழுப்புறாங்க. You wake up Jesus now. இப்போ இயேசு எழுப்பலாம். Stop finding answers to your own self. நாம் பதில்களை தேடுவதை விட்டுவிட்டு இயேசுவை எழுப்பலாம். Search the scripture. வசனங்களை தேடுவோம். Thus the word of God will help you. இந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். It's a great remedy for life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் இயேசுவின் வார்த்தை. No matter what your situation. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன இருந்தாலும் சரி. Maybe it's an education issue. அது படிப்பை குறித்த காரியமான பிரச்சனையா இருந்தாலும் சரி. Maybe it's your money issue. பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி. Or health issues. சரீர பிரகாரமான சுக பிரச்சனையா இருந்தாலும் சரி. Or your family disputes issues. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி. Land issues. இடத்தினால வீடு இடத்தினால வர சண்டையாக இருந்தாலும் சரி. நல்ல காலம் இந்த தண்ணியை பிரிச்சு விக்கலப்பா. Good they did not separate the water and sell it. Like the land they are selling. இப்போ எப்படி நிலத்தை விக்கிறாங்க? ஒரு இன்ச்சுக்கே சாவடிக்கிறாங்களே. For 1 inch of land fighting and killing each other. Thank God. God did not allow the water to be divided. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க தண்ணி பிரிக்கிறதுக்கு சண்டை போடாதபடி கர்த்தர் தடுத்து விட்டார். And that is how the storm is all about. இந்த புயல்ன்றது அப்படிப்பட்டதுதான் நம்முடைய வாழ்க்கையில. Wake up Jesus. இயேசுவை எழுப்புங்க. Tell him everything. அவர்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுங்க. And God will take care of you. அப்ப கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். Where I am, Jesus said. நான் இயேசு சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ there is eternal life. அங்கு நித்திய ஜீவன் உண்டு. So amidst the storm, இந்த புயலின் மத்தியில there is eternal life. இந்த புயலின் மத்தியில நித்திய ஜீவன் உண்டு. Amen. Amen. Hallelujah. Because Jesus is there. ஏனென்றால் இயேசு அங்க இருக்கிறார். Jesus is there. இயேசு இருக்கிறார். We have been hearing for more than 1 month the message about the character of God. நம்ம ஒரு மாதத்துக்கு மேலாக தேவன் என்ற தலைப்பை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். All the theistic work of God, the character and who God is, we are hearing. கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய தன்மை என்ன என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். This message is the practicality of how Jesus functioned his characters. எப்படி இந்த செய்தியானது இயேசு எப்படி தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தினார் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு இந்த வசனம். Where I am, there is eternal life. நான் எங்கே இருக்கிறேனோ அங்க நித்திய ஜீவன் உண்டு. After this, what happened? Jesus got up. அவங்க போய் எழுப்பணும்னா இயேசு எழுந்தார். He said, peace, be still. அமைதல் உண்டாக இருப்பதாக. He first fixed the problem. முதலாவது இயேசு பிரச்சனை சரி செய்து விட்டார். And then second he fixed the disciples' fear. இரண்டாவது விசுவாசிகளுடைய அந்த சீஷர்களுடைய பயத்தை சரி செய்தார். He asked the question, where is your faith? அவர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார், உங்க விசுவாசம் எங்கே? Where is your faith? உங்க விசுவாசம் எங்கே? Why are you afraid? ஏன் பயப்படுகிறீர்கள்? God is leading through Jesus Christ the disciples the miracle of nature.
தேவன் இயேசுவின் மூலமாக அந்த இயற்கையில செய்கிற அற்புதங்கள் வழியாக சீஷர்களை நடத்துகிறார். God allows the storm to make you understand the divine nature of God. கர்த்தரானவர் நம்முடைய வாழ்க்கையில புயல்களை அனுமதிக்கிறார். எதுக்காகனா அவருடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக. After this incident, இந்த 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 நிகழ்ச்சிக்கு அப்புறம் there's one more incident where Peter also walked on the water. இன்னும் இதே போல ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம், இயேசுவோடு பேதுரும் தண்ணீர் மேல் நடந்தான். After that, Peter never encountered that water issues. அதுக்கு பின்பாக பேதுருக்கு தண்ணீரை குறித்த பயமே இல்லைங்க. He learned the problem. அவன் அந்த பிரச்சனை என்ன என்று புரிந்து கொண்டான். He understood the secret what Jesus is trying to teach them. இயேசு தனக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பாடத்தினுடைய ரகசியத்தை அவன் கற்றுக்கொண்டான். Paul was also dealing like this. பவுலும் அப்படியாக தான் வாழ்க்கையிலே புயல்களை எதிர்கொண்டான். All his life there is storm in his life. அவனுடைய பாலுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலும் புயல் இருந்துச்சுங்க. He was anointed. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். He was called. அவன் அழைக்கப்பட்டிருந்தான். He heard the voice of Jesus. இயேசுவினுடைய சத்தத்தை அநேக தரம் கேட்டான். He saw Jesus Christ in his vision when he was 3 days blind. தன்னுடைய தரிசனத்துல 3 நாட்கள் குருடாக இருந்தபோது இயேசுவை தரிசித்தான். And in Acts 27 we see there was a wreckage when he told them do not embark in the island of Crete. அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் அந்த கப்பல் சேதம் அடைந்த பொழுது ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை தைரியப்படுத்தினார். He said, we will not die. நம்ம மரிப்பதில்லை. The Lord will protect us. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். He understood the intensity of this miracle. அந்த அற்புதத்தினுடைய அந்த தாக்கத்தை பவுல் நன்றாக அறிந்து கொண்டான். To increase the faith. அவனுக்குள்ளாக விசுவாசம் We பலப்படுவது. need to increase the faith. நாமும் விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். The storms will just pass by. இந்த வாழ்க்கையில வர புயல்லாம் ஒரு கடந்து போயிடுங்க. It may hit you or it may not hit you. ஒருவேளை அந்த புயல் உங்களை அடிக்கலாம், அடிக்காம போயிடலாம். If you get hit, ஒருவேளை அது உங்களை அடிச்சிச்சுன்னு வைங்களேன், thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. If it doesn't get hit, அது உங்களை அடிக்கலன்னு வச்சுங்களேன், it's a testimony. அது சாட்சி. When it hits you also is a testimony. அது அடிச்சாலும் உங்களுக்கு சாட்சி தான். Because we don't like to give testimony, the Lord beat me and I'm in a low state. We don't testify like this. நம்ம இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் சொல்றது இல்ல. கர்த்தர் என்ன ஒரு அடி போட்டாருங்க, நான் விழுந்திருக்கேன் ஆண்டவரே, அந்த சாட்சியெல்லாம் நம்ம சொல்றது இல்ல. எனக்கு ஒரு 500 கேடி salary கிடைச்சது எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் எனக்கு 500 கேடி கொடுத்துட்டாருங்க, ஸ்தோத்திரம். See how we are, our mindset. எப்படி நம்ம சாட்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. Not prepared for that ministry which God has given for you. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்க அந்த ஊழியத்துக்கு இன்னும் நம்ம தயாராகல. We are called. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். God has given a work for each believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். Each ministry for a husband and wife. ஒவ்வொரு ஊழியம் கணவனும் மனைவி சேர்ந்து செய்யணுங்க. Both have to serve the Lord. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். It's not the husband call or the wife's call. அது கணவனுக்கு மாத்திரம் மனைவிக்கு மாத்திரம் உண்டான அழைப்பு அல்ல. அது வீட்ல வச்சுக்காங்க. Let it be in the home. But when you are called to serve, you have to come out. ஆனா கர்த்தர் உங்களை சேவை செய்ய அழைப்பதற்கு நீங்கள் தைரியமாக வர வேண்டும். You will become elect by God. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவீர்கள். Go serve him in the respective places that he has kept you. கர்த்தர் உங்களை எந்தெந்த இடத்துல தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். Increase the faith. உங்களுக்குள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். He wanted to turn the disciples from fishers of fishes to fishers of men. அந்த இயேசு தன்னுடைய சீஷர்களை மீன் பிடிக்கிறவர்களாக அல்ல மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்ற விரும்பினார். Now do you get the answers for your situation? உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்கள் போகும்போது அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்குதா? The third important point is, மூன்றாவது முக்கியமான காரியம் என்னவென்றால், I will also cross this storm. நானும் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த புயலை கடந்து விடுவேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. I will also cross this storm. நானும் இந்த புயலை கடப்பேன். I will also cross this storm. நானும் இந்த புயலை கடப்பேன். If you are in the storm, நீங்க அந்த புயலுக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? I will also cross this storm. சொல்லுங்க பார்க்கலாம், நானும் இந்த புயலை கடப்பேன். சொல்லுங்களேன். Amen. Hallelujah. Now when you have already crossed this, you are happy, you are perfectly placed. ஒருவேளை நீங்க இந்த புயலை கடந்து வந்திருப்பீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. I will take it as a future precaution. நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்? எதிராக வரப்போற புயலுக்கு நான் ஆயத்தமா இருப்பேன். எதிர்க்கிறது Tomorrow, நாளை my God will take care. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Don't turn back. திரும்ப போயிடாதீங்க. I will cross over. நான் கடந்து போவேன்.
I'm not going to be in the valley anymore. நான் இனிமேல் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடப்பது இல்லை. Psalm 23:4. சங்கீதம் 23:4. No more valleys. என்னுடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்குகள் இல்லை. I'm not going to allow the valley to overtake me. இந்த பள்ளத்தாக்குகள் என்னை மேற்கொள்ள நான் விட மாட்டேன். I'm going to beat this system. I'm going to beat this system. நான் இந்த பிரச்சனையை மேற்கொள்வேன். I'm not going to be cowed down or bowed down by this problem. இந்த பிரச்சனை என்னை கட்டி வைக்க முடியாது, அமிழ்த்து விட முடியாது. The more you ask people, the more diverted you will become and more fearful you will be. நீங்க எவ்வளவா மனுஷங்கிட்ட ஆலோசனை கேக்குறீங்க, அவ்வளவா உங்களுக்கு குழம்பி போறீங்க, அவ்வளவா திசை திரும்பி போறீங்க. When you go to the Lord Jesus Christ, ஆனா இயேசு கிட்ட வரும்பொழுது He will take you through love, joy and peace. உங்களை அன்பு, சந்தோஷம், சமாதானத்தின் வழியாக நடத்தி செல்வார். How is it? Face the problem with love, joy and peace. வாழ்க்கையில வருகிற புயல் போல பிரச்சனைகளை அன்போடும் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் சந்திங்க. Try it. ட்ரை பண்ணுங்க. Be quiet. சமாதானமா இருங்க. Even the fool is considered as wise when he is quiet. மூடனும் அமைதியா இருக்கும்போது நம்ம எல்லாம் நினைச்சுக்கோம், ஓ ரொம்ப ஞானிப்பான்னு நினைச்சுக்கோம். It's better to have become a fool for Jesus Christ. கிறிஸ்துவுக்காக மூடனாக மாறுவது மேன்மை. And then rather than becoming fools for the people around us. ஜனங்களுக்காக முட்டாளா மாறக்கூடாது. Amen. Hallelujah. Hallelujah. I am not going to stay in this valley anymore. இந்த பள்ளத்தாக்கிலே இனி நான் நிற்பதில்லை. This is the power that we all generate. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வல்லமை. This is what is your individuality. இதுதான் உங்களுக்கு இருக்கிற தனித்துவம். This is what is your empowerment. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வல்லமை. There is no men empowerment and women empowerment. அல்லேலூயா. இந்த மனிதனை பலப்படுத்துகிறது, ஸ்திரீயை பலப்படுத்துகிறது, அப்படிப்பட்ட இயக்கங்கள் இல்லை. Jesus is the only man who liberated the women. இயேசுவே ஸ்திரீகளை விடுதலையாக்கின தேவன். And he empowered them with his love, joy and peace. அவர்களுக்கு அன்பு, சாந்தம், சமாதானத்தை கொடுத்து பலப்படுத்தினார். And gave them a job to do. அவர்களுக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். Go into all the world and preach the gospel. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். Don't put your women down. உங்களுடைய ஸ்திரீகளை கீழ்ப்படுத்தாதீங்க. Don't put your men down. உங்களுடைய மனிதர்களை கீழ்ப்படுத்தாதீங்க. They both are co-heirs of the Lord Jesus Christ. கணவனும் மனைவியும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். They are the bride of Jesus Christ. அவர்கள் கிறிஸ்துவினுடைய மணவாட்டிகளாக இருக்கிறார்கள். They may be a husband and wife. கணவன் மனைவியாக இருக்கலாம். They don't belong to each other. அவர்கள் இருவரும் தன்னைத்தான் சார்ந்தவர்கள் அல்ல. They belong to Jesus Christ. அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். Their soul belong to Jesus Christ. அவருடைய ஆத்மா கிறிஸ்துவுடையது. Don't beat your wife or don't trouble your husband. அல்லேலூயா. Love them, honor them. அவங்களை கனப்படுத்து, ஒருவர் கனப்படுத்துங்க. And that's how Jesus sees the church. அப்படியாக தான் தேவன் சபையை பார்க்கிறார். No more valleys in the life. அல்லேலூயா. வாழ்க்கையில பள்ளத்தாக்குகள் இனி இல்லை. We are the temple of the living God. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஒரு டெம்பிள் ஒருத்தர் அடிச்சா எப்படி இருக்கும்? Beating is not the solution. Praying is the solution. அல்லேலூயா. ஒருவர் அடிப்பது பிரச்சனை இல்ல. சாந்த குணம். Patience, perseverance. Have peace and love with the Lord, with your fellow people around you. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோடு கூட பொறுமையா இருங்க, சாந்த குணத்தோட. No more valleys. பள்ளத்தாக்குகள் இல்லை. Now go and walk with Jesus Christ. நீங்க போய் இயேசுவோடு நடவுங்கள். Amen. Amen. Go and walk with Jesus Christ. இயேசுவோடு நடவுங்கள். Walk with Jesus every day. இயேசுவோடு அனுதினமும் நடங்கள். Walk with him always. எப்பொழுதும் அவரோடு நடங்கள். He will take you astray. அவர் உங்களை நடத்தி செல்வார். Because he is our Lord and God. ஏனென்றால் அவரே நம்முடைய தேவனும் கர்த்தருமாக இருக்கிறார். Let's just cross over. நம்ம கடந்து செல்லுவோம். Let's all cross over this storm. அல்லேலூயா. இந்த புயலை நாம் கடந்து செல்லுவோம். What it needs is a decision. தேவையான நேரத்துல ஒரு தீர்மானம். And you must be disciplined. தீர்மானம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். Constant continuous reading the word of God is the key. தொடர்ந்து வசனத்தை வாசித்து அதோடு கூட இணைந்து செல்வதுதான் ரகசியம். Not when we need something we go and pray, we put all sort of charities. நம்ம எப்போ தேவையா இருக்குதோ அப்பதான் நம்ம தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றோம். அப்படி அல்ல. We need to cross over with him. நாம் அவரையோடு கடந்து செல்ல வேண்டும். The most important thing, when we cross over, நம்ம கடந்து செல்லும் பொழுது, when we cross over this storm, நம்ம இந்த புயலை கடந்து செல்லும் பொழுது, whatever may be your situation, when you cross over, உங்க பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி, அதை கடந்து போகும் பொழுது know for sure that our names are written in the book of life. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. There are two books. ரெண்டு புத்தகங்கள் பரலோகத்துல உண்டு. All those who are living, their names are written in the book of life. யாரெல்லாம் உயிரோடு இந்த பூமியில இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாம் ஒரு புக்ல எழுதப்பட்டிருக்கிறது. Book of life. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது.
So there is no abortion and all that, okay? அதுல வந்து கருகலைப்பு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லை. You may hide with the people, ஜனங்க கிட்ட நீங்க மறைச்சு வைக்கலாம். but in the book of life it will be written. ஆனா ஜீவ புஸ்தகத்துல அது எழுதப்பட்டு And இருக்கிறது. when it will be opened, அது எல்லாம் காண்பிக்கப்படும். all our life we hallelujah, praise the Lord and do all mighty things for the Lord. நம்ம செய்யறோம் இல்லையா, அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னென்னவோ பண்றோம்ல, அதெல்லாம் I did காண்பிக்கப்படும். not forgive. I did not ask forgiveness from the Lord for that act. ஆண்டவரே அந்த குறிப்பிட்ட அந்த பாவத்துக்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கலையே, It will be there. அதுல எழுதப்பட்டிருக்கும். அது பெரிய ஸ்கிரீன். பரலோகத்துல இருக்கிற ஸ்கிரீன் தான் என்னது, உலகத்துக்கே இருக்க போற பெரிய ஸ்கிரீன்ங்க. நம்ம அந்த டிரைவிங் காரங்களே தெரியும் அந்த மேல ரஃப் you need to cross the other side. நம்ம அந்த பக்கம் கடந்து போனோம். You need to drive slow. மெதுவா கடந்து போனோம். There is traffic on the other side. ஏன்னா அந்த பக்கம் நிறைய டிராபிக் இருக்குதுங்க. இது அப்படி போயிட்டே இருக்கும், அதுவும் அப்படி போயிட்டே இருக்கும். We cannot answer there. அங்க பதில் சொல்ல முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அங்கு நம்மை நாமே we cannot justify ourselves. We cannot. It will pass by. அது கடந்து போகும். And the second book, இரண்டாவது புஸ்தகம், all those who have accepted the Lord Jesus Christ, யாரெல்லாம் இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ, it will be in the Lamb's book of life. அங்கு ஒரு புஸ்தகம் இருக்கும், இன்னொரு புஸ்தகம், அது பேர் ஆட்டுக்குட்டியானுடைய We புஸ்தகம். will cross over in Jesus name. Amen. இயேசுவின் நாமத்திலே கடந்து போய்விடும். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Do you want that storm answer or this solace from the Lord Jesus Christ? உங்ககிட்ட அந்த புயலுக்கு தீர்வு வேணுமா, இல்ல இயேசு கொடுக்கிற இந்த அமைதல் வேண்டுமா? Revelation 21 எழுதி இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. There will be new heavens and new earth. அங்க வந்து புது வானம் புது பூமி இருக்கும். ஆனா கடல் இருக்காது. But there will be no more seas there. There will be no sea. அங்க கடல் இல்லை. கடல் இல்லைன்னா ஸ்டார்ம் இல்லை. If there is no sea, there is not going to be storms. Hallelujah. 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 That is what is our life with Christ Jesus. அதுதான் கிறிஸ்துவோடு கூட நம்ம இருக்கிற வாழ்க்கை. It's a new heaven and a new earth. அது புது வானம் புது பூமி. Everything will pass away. எல்லாம் மறைந்து விடும். Hebrew 11:16 says God has prepared a city for us. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, தேவன் நமக்கு ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். I thank and praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For this word will reach into your spirits. இந்த வசனமானது உங்களுடைய ஆவிக்குள்ளாக கிரியை நடப்பிப்பதாக, and embolden you, உங்களை பலப்படுத்துவதாக. be strong in the Lord. கர்த்தருக்குள் பலவானா இருங்கள். Again I say rejoice in the Lord. மறுபடியுமாய் சொல்கிறேன், கர்த்தருக்குள் களிகூருங்கள். Jesus is sailing along with you. இயேசு உங்களோடு நடக்கிறார். Jesus is sailing with you. கர்த்தர் உங்களோடு பயணிக்கிறார். Hallelujah. Hallelujah. Shall we close our eyes in prayer? நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? Jesus is sailing with you. இயேசு நம்மோடு நடக்கிறார். May the Lord help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி May the செய்வாராக. Lord enable you to understand the truth. கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. May you stay in the solace of the Lord Jesus Christ. கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக. May you be overcomers in Jesus name. நீங்கள் கர்த்தருக்குள் ஜெயம் கொள்வர்களாக இருப்பீர்களாக. You are more than overcomer in Jesus name. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்வர்களாக இருக்கிறீர்கள். God will not leave you as comfortless. கர்த்தர் ஆதரவற்றவர்களாக உங்களை ஒருபோதும் விடமாட்டார். Travel with the Lord Jesus Christ. கிறிஸ்துவோடே கூட பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். No matter what your situations, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, no matter what your health issues, உங்களுடைய சரீரத்தின் நிலைமை என்னவாக இருந்தாலும் சரி, my God is there to take care of me. என் தேவன் என்னை பார்த்துக் கொள்வதற்கு அவர் இருக்கிறார். My God will watch over me. என் தேவன் என்னை பார்த்துக் கொள்ளுவார். Be in communion with your Lord Jesus Christ. கிறிஸ்துவோடனே கூட இருக்கிற ஐக்கியத்திலே இருங்கள். Be in one with the Lord Jesus Christ. கிறிஸ்துவோட கூட ஒன்றாக இருக்க Be கற்றுக்கொள்ளுங்கள். in communion with His Spirit. அவருடைய ஆவியோடு கூட அந்யோன்ய ஐக்கியமாக இருங்கள். Everything will be added unto you. எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். What that you ask or desire or you seek will be given to you. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ வாஞ்சிக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் அது உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. Stay in the Lord's communion. கர்த்தருடைய அந்யோன்ய ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். Do not go on your own outside. உங்களுடைய சொந்த விருப்பத்திலே வெளியே ஓடிவிடாதீர்கள். God will enable you கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். and will take you into His new city. அவர் உங்களை தன்னுடைய புதிய பட்டணத்துக்குள்ளாக நடத்தி Where செல்வார். it will be love, joy and peace. அன்பு சமாதானம் சந்தோஷம் இருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவார். Only the righteous will be there. நீதிமான்கள் மாத்திரமே அங்கு காணப்பட There will முடியும். be no wicked. அங்கு துன்மார்க்கம் இருக்காது. When the wicked are perishing and will be burnt in the eternal fire, அந்த நித்திய அக்னியிலே துன்மார்க்கன் எரிந்து சாம்பலாகும் பொழுது you will see from there. நம்ம பரலோகத்திலிருந்து அதை பார்ப்போம். Until such time, அந்த காலம் வரைக்கும் there is no retaliation.
நம் முரட்டாட்டம் இல்லை. No eye for eye, tooth for tooth, love for கண்ணுக்கு life கண், for life. கண்ணுக்கு கண் அல்ல, பல்லுக்கு பல்லு அல்ல, ஜீவனுக்கு ஜீவன் அல்ல. It is the love that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பே நம்மை கடந்து போக செய்யும். Live a good life on this earth. இந்த பூமியில நல்ல வாழ்க்கை வாழுங்க. Be in communion with the Lord. ஆண்டவரோடு கூட அந்யோன்ய ஐக்கியமா இருங்க. May God bless each one of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா.